மதுரை 18ஆம் படி கருப்பசாமி. இந்த கோயில்ல இருக்கிற 18 படிகளும் படிகள் கிடையாது. மாயம் செய்யும் மந்திரவாதிகளின் ஜீவ சமாதி. அதுக்கு மேலதான் 18ஆம் படியான கருப்பசாமி உட்கார்ந்து இருக்காரு. பாண்டிய நாட்டில் உள்ள அழகர் கோயிலுக்கு சேர நாட்டு மன்னன் வராரு. அழகரை பார்த்ததும் அவர் அழகுல மயங்கி பிரமிச்சு நிற்கிறாரு. அழகரை கடத்தி நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும்னு திட்டமும் போடுறாரு. அந்த சேல நாட்டில் உள்ள மக்கள் சொல்றாங்க, அது மிகவும் சக்தி வாய்ந்த சிலை, அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த சேல நாட்டு அரசர் அந்த சிலையை எப்படியாவது கொண்டு வரணும்னு 18 மந்திரவாதிகளை ஏற்பாடு செய்கிறாரு. அந்த மந்திரவாதிங்க சொல்றாங்க, இந்த கடவுள் மிகவும் சக்தி வாய்ந்தவர், மாந்திரிகம் தாந்திரிகம் செய்துதான் அந்த சிலையை கட்டுப்படுத்தி கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க எங்களுக்கு காவலுக்கு யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்றாங்க. சேல நாட்டு அரசரும் அதுக்கு சம்மதிச்சு 18ஆம் படியான கருப்பை காவலுக்கு அனுப்புறாங்க. அந்த 18 மந்திரவாதிகளும் அவங்க காவலுக்கு 18ஆம் படியான கருப்பசாமியும் அழகர் கோயிலுக்கு போறாங்க. அந்த 18 மந்திரவாதிகளும் கோயிலுக்குள்ள போனதும் நம்ம யாருடைய கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு மாந்திரிக மைய கண்ணுல தடவுறாரு. அந்த அழகரோட அழகுல அந்த மந்திரவாதிகளும் மயங்கி போயிறாங்க. 18 மந்திரவாதிகளும் உட்காந்து மந்திரம் செய்து அழகரோட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை தினம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அழகரோட பொலிவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. 18ஆம் படி கருப்பசாமியும் அழகரை பார்க்க போறாரு. அவரும் அழகரோட அழகை கண்டு மயங்கி நிற்கிறாரு. இங்க நடக்கிறத அழகர் பூசாரியோட கனவுல சொல்றாங்க. என்னை திருடி செல்ல 18 மந்திரவாதிகள் என் கருவறைக்குள் மறைந்து இருக்காங்க, என்னை காப்பாத்துங்கன்னு அந்த அழகர் சொல்றாரு. பூசாரியும் பாண்டிய நாட்டு அரசரிடம் போய் சொல்றாரு. அந்த அரசரும் அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சு சொல்றாரு. தினமும் பிரசாதம் வைக்கும் பொங்கல்ல நிறைய மிளகு சேர்த்து வைங்கன்னு சொல்றாங்க. அப்படி செய்யும் போது அந்த 18 மந்திரவாதிகளும் அதை சாப்பிட்டவுடன் அந்த மிளகோட காட்டத்தினால அவங்க கண்ணில் பூசிய மையெல்லாம் அழிஞ்சி அவங்க உருவமெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு இந்த 18 மந்திரவாதிகளும் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மந்திரவாதிகள் அழகரை கடத்த வந்தது உண்மைதான். ஆனால் அந்த அழகரை பார்த்து அவங்க அழகுல மயங்கி போனது உண்மைதான். அந்த நேரத்துல இவங்களுக்கு காவலுக்கு இருந்த கருப்பசாமியும் வெளியில வராரு. எனக்கு இங்கிருந்து சேலம் தேசம் போக விருப்பமில்லை, அதனால இந்த அழகருக்கு காவலா இருக்கும்னு சொல்றாரு. இந்த 18 மந்திரவாதிகளும் நாங்க எல்லாரும் செய்தது தவறுன்னு சொல்லி எந்த அழகரை நாங்க கடத்தணும்னு நினைச்சோமோ அந்த அழகருக்கு காவலா நாங்க இருக்கோம், அந்த பொறுப்பை எங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க. இதை அவங்க பிறவி பயனை எடுத்துக்கிட்டு அந்த அழகரை காக்குறாங்க. அந்த 18 மந்திரவாதிகளும் வடக்கு நோக்கி அமர்ந்து தவம் செய்து தங்களுடைய ஜீவன்களை தாங்களே ஜீவ சமாதி செய்கிறாங்க. அந்த ஒவ்வொருவரும் ஜீவ சமாதி செய்த இடத்தை தான் 18 படிகளாக அமைச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து இந்த 18ஆம் படியான கருப்பும் காவலுக்கு நிற்கிறாரு. அவரோட உத்தரவு இல்லாமல் யாரும் உள்ளே போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. கூப்பிட்ட உடனே வந்து நிற்கிற தெய்வம் அதுதான் இந்த 18ஆம் படியான கருப்பசாமி. உண்மை எங்கிருக்கோ அது பக்கத்திலே இருந்து வெற்றி பெற செய்யக்கூடிய தெய்வம் இதுதான் இந்த 18ஆம் படி கருப்பசாமி.